ஆக்சுவலா பேசணும் அவசியமே இல்லை, பார்த்தாச்சுல. ஆக்சுவலா கேஜிஎஃப் டைலாக் தான். கோபம் பார்த்த சிங்கத்தோட மூச்சு காற்றோட பயங்கரமா இருக்கும். ஓகே, ஆக்சுவலா நாங்கள் பல தோல்விகளையும் பார்த்துருக்கோம், பல வெற்றிகளையும் பார்த்துருக்கோம். கம்பேக் கொடுத்தாச்சு. ஃபோக்கஸ் ஆன் த ட்ராஃபி, அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. சஞ்சு சாம்சனுடைய ஒரு கம்பேக் இதுதான் எங்களுக்கு தேவை. இனிமேட்ல இருந்து ஃபுல்லாவே மரணடி தான். அவர் சொன்ன மாதிரி தான், கண்ணை மூடி சுத்தணும், பேட்ல படுது. அதுதான். சிஎஸ்கே ஃபேன்ஸ் சூப்பர் ஹாப்பி. ஆக்சுவலி நான் ஒரு ஜெர்சி எதிர்பார்த்தேன். சைலண்ட். நான் இங்க ஒரு ஜெர்சி எதிர்பார்த்தேன், வரல. வந்து இருக்கணும். இதுதான் ஆக்சுவலா அரிகேசி. நிறைய ட்ரோல் பார்த்திருப்போம் 3 மேட்ச்ல. சார் ட்ரோல்லாம் மேட்டரே இல்லை சார். நான் ஜெர்சி போடல, வாங்க இந்த 5 ஸ்டார். ஓகேங்களா, அதெல்லாம் முடியவே முடியாது. பல ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்பயும் சொல்றேன், இந்த ஒரு மேட்சோட ஜெயிச்சா நாங்கள் போதும். மிச்சம் 10 மேட்ச் தோத்தாலுமே எங்களுக்கு கவலை இல்லை. ஓகேங்களா, 5 ட்ராஃபி பார்த்தாச்சு. ட்ரோல் பண்ணாதீங்க, ஏன்னா நாங்கள் வேற லெவல். நாங்கள் ஐபிஎல்லே ஆண்ட பரம்பரை, அவ்வளோதான். இதுக்கு மேலே பேசுறது ஒன்றுமே இல்லை. ரன்னும் சரி, எடுத்ததும் சரி, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. வெறித்தனமாக பண்ணிட்டாங்க சென்னை. வின் பண்ண 113 50. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே. என்ன சார்? ஆமாம், மிஸ் பண்ணோம், கண்டிப்பாக மிஸ் பண்ணோம். எங்கள் தலை தோனிக்கு பெரிய விசில் அடிங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நல்ல ஒரு விசில் கொடுக்குறோம். இது அவருக்கு போய் சேரணும். அதுதான் சார் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த மேட்ச் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட்லேயே தான் வந்தோம். அதே மாதிரி இங்கேயும் வின்னிங். ஸோ எங்களோட அதாவது என்ட்ரி ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே ஒரு இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா 3 மேட்ச் லூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்ததுலேயே கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருந்துச்சு. இந்த வின் பண்ணதை பார்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. மேலும் அப்படியே வின் பண்ணுறது கண்டினியூ பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜேமி ஓட்டன் நல்லா பண்ணார். மற்றபடி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்கன்னா சென்னை சிஎஸ்கே நல்லா வரும். உண்மையில சூப்பரா இருந்ததுண்ணா. சிஎஸ்கே டீம் நாங்க இந்த மாதிரி எதிரே பார்க்கலண்ணா. செம்மையா இருந்துச்சுண்ணா. போன வாட்டி எல்லாம் தோத்தாங்க, இந்த வாட்டி கொஞ்சம் வின் ஆயிட்டாங்கண்ணா. சந்தோஷம். செம்ம ஜாலியா இருந்ததுண்ணா. விக்கெட் தான் விக்கெட்டா வாங்கி சஞ்சு சூப்பர் பேட்டிங் ஆடினாங்க. ஒன் ஆஃப் த மேட்ச் சஞ்சுக்கு போகும். சிஎஸ்கேக்கு ஒரு சூப்பர் கம்பேக் கொடுத்தாங்க. சூப்பரா ஆடினாங்க பிளேயர்ஸ். அந்த ஃபீல் ரொம்ப சூப்பரா இருந்தது. டோனி வரலன்றது மட்டும்தான் லைட்டா கஷ்டமா இருந்தது. செம்ம த்ரில்லு. நான் கடைசி 4 ஓவர் தான் மஜாவா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கும் ஜெயிப்போமா இல்லையான்னு இருந்துச்சு. கடைசியா அந்த 20க்கு 42 பார்க்கும்போது தான் உயிரே வந்தது. கண்டினியூஸா ஒரு 3 லோஸ், அதுக்கப்புறம் ஒரு பெரிய கம்பேக். அதுதான் ரொம்ப நல்லா இருக்குது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, கப் அடிப்போம்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ், மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்லாம் நிறைய கலாய்ச்சி ட்ரோல் பண்ணிட்டு தானே இருப்பாங்க, கண்டுக்க மாட்டோம். நாமளும் சிஎஸ்கே தானா. ஓகே, சஞ்சு சாம்சனுடைய செஞ்சுரி எப்படி இருந்துச்சு பாக்குறீங்க? ஐயோ, கம்பேக் அவரும் செம்ம கம்பேக். ஏன்னா கைக்வாடு தான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. நான் சேட்டா அடிச்சிட்டாரு. ஓகே, மனசு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? பவுலிங் சூப்பரா இருந்தது. ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணாங்க. எல்லாருமே நல்லா கம்பேக் கொடுத்துருக்காங்க. Amazing. And Sanju Samson 100 celebration. Cheta was amazing. See, we really wanted Cheta to perform and we were waiting after the World Cup especially. So, yeah, you see, we have ups and downs and then they managed to do what they have to do. We are here, CSK. We have continuously 3 losses match. So it's very good comeback also. Come on, let's see, we have ups and downs. So today was our win and then upwards and onwards. And we have done it. Today you missed MS Dhoni. Yeah. Of course. MS Dhoni is the epitome of CSK. So today CSK is there because of MSD. So understandable and that he is not well. So it's okay. But otherwise CSK will definitely miss
Dhoni, but he must be proud today that the team performed without him. I'm sure when he is back to the team, they'll perform extraordinary. Exactly. We will be in the finals. Thank you so much. Thank you. ரொம்ப நாளா காஞ்சி போயிருந்தோம், பெரிய ஒரு கம்பேக் கொடுத்தாங்க, அதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஓகே சூப்பர். ஒரு கண்டினியூஸா 3 லூஸ், அதுக்கப்புறம் ஒரு பெரிய கம்பேக். ஆமா, எஸ்பெஷலி சஞ்சு சாம்சன் தான். லைக் நிறைய பேர் அவளை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, எப்படி விளையாட போறாரு, என்ன எப்படி ஆடுறாரு. நானே ரொம்ப வருத்தப்பட்டேன், ஏன்டா இப்படி ஆடுறாரு, தெரியாம எடுத்தோம்னு. அது எல்லாமே சுக்குநூறா போட்டு உடச்சிட்டாரு இன்னைக்கு மேட்ச்ல. ஓகே, இருந்தாலும் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஆமா, கம்போஜ் தான் வந்து கொஞ்சம் நிறைய ரன்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியுது. அவர் விக்கெட் எடுத்தாரு, பட் ஸ்டில் கொஞ்சம் எக்கனாமிக்கலா இருந்தா பெட்டரா இருக்கும். அவருக்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்கணும். ஏன்னா கலீல் அஹ்மத் பல்லானா இன்னைக்கு குர்ஜப்னீத் சிங் போட்டுருக்காங்க, அந்த மாதிரி நல்லா பண்ணலாம். ஒவ்வொருத்தர் நல்லா பண்ணா, நல்லா கம்பேக் கொடுத்தாரு அவரு. சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ. நான் என்ன இருந்தாலும் எல்லாம் சொன்னாங்க கஷ்டம், தோனி வந்து எல்லாம் காமிச்சாரு எவ்வளோ ஈஸியாக ஐபிஎல் ஜெயிக்க முடியும்ட்டு. அதே நேரத்தில் ருத்ராஜ் வந்து கம்பேக் ட்ரை பண்ணாலுமே எல்லாருக்கும் ஒரு பேக்லாஷ் இருந்து தான் செய்யுது. பட் அவர் இன்னைக்கு காமிச்சது சிஎஸ்கே ஒரு பீக். நம்மளுக்கு எவ்வளோ கேலிபர் இருக்கோ அதோட பீக், நம்மளோட கிளாஸோட பீக். சஞ்சுனா சரி, ஆயுஷ் மாத்தியா சரி, ஓட்டன் சரி, இன்னைக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? 3 மேட்ச் 6 மேட்ச் நம்ம சிஎஸ்கே ஃபேன்னாலே நம்பிக்கை இல்லைனாலுமே நம்பிக்கை இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் காட்டினாங்கண்ணா. பீக் கிளாஸ்ண்ணா, அமேசிங் பிளே. சிஎஸ்கே இதுக்கு மேல என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிட்டாங்கண்ணா. இதுக்கு மேல நம்பிக்கை இருந்தா 200+ ஸ்கோர் நம்ம பண்றோம். இருந்தாலும் பவுலிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறோம். கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருந்துச்சு. பவுலிங்ல நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் ஃபீல் பண்றீங்க? பவுலிங் எதுனா பவுலிங் அவங்க எல்லாருமே கிளாஸ் பவுலர்ஸ், அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் அவங்க டீமோட ஆடுறது தான் எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாம் ஃபீலிங் செட்டப் பொறுத்து தான், எல்லாமே பொறுத்து தானா, மற்றபடி வேறு எதுவும் இல்லைண்ணா. பயங்கரமா சிஎஸ்கே ஃபேன்ஸை கலாய்ச்சிருப்பாங்க. அதான் வந்துட்டோமே கம்பேக். ஓகே, எப்படி இருந்துச்சு இந்த கம்பேக்? சஞ்சு சாம்சன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு? சஞ்சு சாம்சன் ஸ்பீச்லெஸ், சூப்பரா ஆடினாரு. ஓகே, எப்படி இருந்துச்சு சேட்டா பெர்ஃபார்மன்ஸ்? 3 மேட்ச் லூஸ் பண்ணிட்டு ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்கோம். செம்ம கம்பேக். இந்த 3 மேட்ச் யூஸ் பண்ணதுல நிறைய வந்து எப்படி சொல்றது, நிறைய ஹேட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து டிட்டர்மினேஷன், அது மாதிரி நிறைய வந்திருக்கும். கண்டிப்பா சேட்டாவெல்லாம் நிறைய ட்ரோல் பண்ணானுங்க, செத்தானுங்க. இப்ப ட்ரோல் பண்ணானா மூஞ்ச கழுவிட்டு போங்கடா. நீங்க தோனி மிஸ் பண்றீங்களா? ஆமா, கன்ஃபார்ம், ஆஃப் கோர்ஸ். தோனி பார்க்கலன்னு கொஞ்சம் டிசப்பாயிண்டடா விக்ரம் கேக்கோட கேப்டன்ஷிப் எப்படி இருந்துச்சு? சஞ்சு சாம்சனோட செஞ்சுரி பார்த்திருப்பீங்களா, அந்த ஃபீல் எப்படி? அவ்வளவுதான். ஸ்பீச்லெஸ். சேட்டா கலக்கிட்டாரு. வில் பி லாயல். ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தோம், அடுத்த மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். கம்பேக் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை தான் வருது. ஆனால் பவுலிங் வந்து நல்லா போட்டிருக்கு இந்த மேட்ச். லாஸ்ட் 1 மேட்ச் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஃபீல்டிங்கும் இந்த வாட்டி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பேட்டிங்கில் அதான் பேட்டிங் பவராக தான் இருந்துச்சு. இப்போ கிளிக் ஆயிருக்கு சாம்சனுக்கும். ருத்ராஜ் ஸ்டெப்பின் பண்ணோம், கேப்டனாக இருக்காரு. ரொம்ப 18 பால்ஸ் 15 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கு. இப்போது இந்த மாடர்ன் T20 கேமில் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுவும் இப்போ சேப்பாக் பிச்சை மாற்றிட்டாங்க, ஃபிளாட் ட்ராக் மாதிரி 200+ சிக்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அடிக்கணும், பார்ப்போம். நெக்ஸ்ட் கேகேஆர் மேட்ச் வருது, ஜெயிச்சா நம்பிக்கையாக இருக்கும். நல்லா கம்பேக் கொடுப்பாரு. கேகேஆர்ல வருவார் ஃபீல் பண்றீங்களா? தலை வருவார், ஆனால் வந்து அவர் வந்தாலும் அவருக்கு எப்படின்னா பேட்டிங் கம்மி தான் கிடைக்கும். அவர் கீப்பிங் தான் மோஸ்ட்டாக பண்ணுவார். ஸோ பிக் இம்பாக்ட் இருக்குமான்னு தெரில. ஏன்னா ஆல்ரெடி டீம் ஒரு செட் ஆகிட்டு வருது இப்போ பொறுமையாக. தெரில, பார்ப்போம். சூப்பரா இருந்துச்சு. எங்க தலை தோனி வந்திருந்தா இன்னும் மேட்ச் வேற லெவல்ல இருந்திருக்கும். சரிங்களா? இருந்தாலும் நாங்க வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். எங்க ஒரு ஹாய் சொல்லியிருந்தா இன்னும் மோட்டிவா கத்திருப்போம். இன்னி வர மேட்ச் நீங்க ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல சார். சிஎஸ்கே 3 மேட்சுக்கு அப்புறம் இன்னைக்கு சாம்சன் அடிச்சு நின்று அடிச்சாது பாருங்க. அதுலதான் சார் நாங்க நிக்கிறோம். சிஎஸ்கே தான் சார். என்னன்னா சிஎஸ்கே தான் சார். சிஎஸ்கே மேட்சோட எஃபெக்ட் உங்களுக்கு சஞ்சு சாம்சன் 100 செலிப்ரேஷனை பாக்குறப்ப எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். வைப் செம வைப், சூப்பரா இருந்ததுண்ணா. எல்லாரும் சொன்னாங்க சஞ்சு வந்து இவங்க எடுத்துருக்கவே வேணாம், சஞ்சு வேஸ்ட், திருப்பி அங்கேயே அனுப்பிச்சிருங்கன்னு. ஆனா இன்னைக்கு கம்பேக் கொடுத்துருக்காப்ல, இதுக்கப்புறம் அதிரடியா இருக்கும். ஜாடுகுட்டியை ரொம்ப மிஸ் பண்றோம் சார். ஜாடுகுட்டி அங்க போனது எங்களுக்கு ரொம்ப வருத்தம். இன்னைக்கு நிலைமைக்கு ஜாடுகுட்டி இருந்தாருன்னா 3 மேட்ச் தோத்துருக்காது சார். ஜாடுகுட்டி இருந்தாருன்னா 2 மேட்ச் எங்களுக்கு சக்சஸ் சார். பவுலர்ஸ் எங்களுக்கு சரியில்லை கொஞ்சம். எங்களுக்கு ஜாடுகுட்டி இருந்திருந்தாரு. ஐ லவ் யூ ஜாடுகுட்டி. நாங்கள் பெங்களூர்லேருந்து வரோம். சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு அவ்வளோ தூரத்தில் வந்து சப்போர்ட் பண்ணோம். சிஎஸ்கேக்கு நல்லபடியாக வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. சேட்டாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அதுவும் பெரிய ஹைலைட்னா ஒரு நாட் அவுட், அதுதான் பெரிய ஹைலைட். இது வரைக்கும் அது மாதிரி யாரும் ஆடணும் கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப் டு சேட்டா.
ஃபர்ஸ்ட் செஞ்சுரி சேட்டா எப்படி இருந்துச்சு overall? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. அவர் மீட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, ஆனா வாய்ப்பு இல்ல. Okay, பெங்களூர்ல இருந்து வரேன்னு சொல்லிருக்கீங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் சிஎஸ்கே பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. 3 மேட்ச் கண்டினியூஸா லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வின், கம்பேக், அது ஃபர்ஸ்ட் செஞ்சுரி நம்ம சேட்டா சேப்பாக்ல அதுவும் ஓவராலா ஒரு செம்ம ட்ரீட்டா இருந்திருக்கும். Correct. எப்படி இருக்கு உங்களுக்கு? என்னதான் ஆர்சிபி நான் ஃபேனா இருந்தாலும் சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் சேட்டா இப்படி அடிச்சிருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா சேப்பாக்ல தோனியை மிஸ் பண்றீங்களா? கண்டிப்பா நான் அவரை எதிர்பார்த்து வந்தேன், அவர் வரல. நான் ஃபர்ஸ்ட் டைம் சேப்பாக்கு வரேன். ஸோ ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன், நான் பட் சேட்டா வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஆமா, அவருடைய பொசிஷன் வந்துட்டு சேட்டா ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஏன்னா சேட்டா வந்து ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் ஒழுங்கா விளையாடல, டபுள் டிஜிட்டே வரல, சிங்கிள் டிஜிட் அவுட் ஆயிட்டு போறாரு. வேர்ல்ட் கப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது. சோ we have to give chances. அப்படி சும்மா டக்குன்னு எது காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். நாங்க ஒரு பாசிட்டிவ் வைபோட இந்த மேட்ச்க்கு வந்தோம். ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம், ஜெயிச்சிட்டாங்க. அப்படியே ஆக்சுவலா வந்துட்டு நாங்க எங்க போனாலும் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு. ஆக்சுவலா அந்த நம்பிக்கையில தான் இங்க வந்தோம். எங்களுக்கு தெரியும் கண்டிப்பா சிஎஸ்கே ஜெயிச்சிடுவான்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க. நிச்சயமா ஜட்டுக்கு ரீப்ளேஸ் சாம்சன் அவர் தேவையில்லாத ஒன்னு தப்பா சூஸ் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்ற ட்ரால்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு அது எப்படி? இல்ல, ஆக்சுவலி ஜடேஜா இருந்திருந்தாலும் சந்தோஷம் தான், இப்போ சேட்டா வந்திருந்தோம் சந்தோஷம் தான், 2 பேரும் இருந்திருந்தா சந்தோஷம் தான். மேட்ச் நல்லா இருந்தது. லாஸ்ட் டைம் பெட்டரா இருந்தது. பஞ்சாப் கிட்ட சரியா ஜெயிக்கல, டிசப்பாயிண்டா இருந்தேன். ஃபுல் வீக்கே டிசப்பாயின்மெண்ட். ஆர்சிபி கிட்ட நல்லா கிட்ட வந்து தோத்தோம்ல, ஸோ அது பெரிய டிசப்பாயின்மெண்டா இருந்தது. வேற ஒன்றும் ஓகே, சாம்சனுடைய கம்பேக் எப்படி? நல்லா இருந்தது. நிறைய பேர் டிசப்பாயிண்டா இருந்தாங்க, சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. 6 runs 7 runs நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க சோஷியல் மீடியாவில். ஆனால் சான்ஸ் கொடுத்தாரு கேப்டனு, பெர்ஃபார்ம் பண்ணான். ஸோ இதுக்கப்புறம் ஃபுல் சீசன் ஆடணும்னு நினைக்கிறேன் நான். சில வின்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு கெத்தா இருக்கும் சார். பட் இன்னைக்கு வந்து பார்த்த அப்புறம் எல்லாருக்குமே மனசுல அவ்வளோ ஒரு நிம்மதி, அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் ஆரம்பிச்ச அப்புறம் அதுவும் இந்த மாதிரி ஒரு நம்ம சஞ்சு சேட்டா 3 செஞ்சுரி வேர்ல்ட் கப்ல விட்டதை இன்னைக்கு இங்க ஜெய்பாக்ல இந்த ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் 100 பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்ட் பவுலிங்லயுமே ஐ திங்க் ஜேமி ஓவர்டன் 4 விக்கெட் அண்ட் அகீல் ஹுசைன். இந்த வாட்டி ருத்துராஜ் கேப்டன்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பவுலர் ரொட்டேஷன்ல இருந்து ஃபீல்டிங் ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஸோ ஐ திங்க் டுடே வில் பி த கம்பேக் சூப்பர் கிங்ஸ் டே ஃபார் சிஎஸ்கே. வெரி ஹாப்பி. நம்ம 200+ ஸ்கோர் பண்ணோம், ஆனாலும் அந்த லாஸ்ட் ஓவர் வரைக்கும் 19th ஓவர் வரைக்கும் ஒரு நெக் டு நெக்ல தான் போயிட்டு இருந்துச்சு. ஆமா. சோ பவுலிங்ல என்ன கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் ஆகணும். நீங்க பாத்தீங்கன்னா டிசி டாஸ் ஜெயிச்சுட்டு bowling சூஸ் பண்ண ரீசனே டியூனால தான். செகண்ட் bowling ரொம்பவே கஷ்டம், எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸுக்கு. பால் வந்துட்டு கையில நிக்காது. எவ்ரி ஓவர் வந்துட்டு லிட்டரலா தொடச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் எக்ஸ்பெக்டட் தான். நம்ம ஒரு 212, அவங்க ஒரு 180 190 200 கூட வர எக்ஸ்பெக்டட் தான். பட் பக்காவா bowling பண்ணாங்க சார். ஐ மீன் டாஸ் தோத்துமே இந்த மாதிரி 200 நம்ம இன்ஃபேக்ட் 230 போயிருக்கலாம். பட் ஒரு 212 டிஃபெண்ட் பண்ணது பெரிய விஷயம். சொன்ன மாதிரி எத்தெல்லாம் இல்லை, மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக ஒரு ஹாப்பியாக இருக்குது சார். ப்ரோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையான விஷயம் சொன்னோன்னா சிஎஸ்கே இந்த மேட்ச் தோத்துருந்தா கூட நம்ம சந்தோஷம் பட்டிருப்போம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக ஃபீல்டிங் பண்ணாங்க, சூப்பராக பவுலிங் பண்ணாங்க. ஏன்னா பிஃபோர் இந்த 3 மேட்ச்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஏன்னா எல்லாரும் உட்காரவே இல்லை, எல்லாரும் வாஷ்ரூமில் தான் இருக்கிறானுங்க. பட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச அப்புறம் யாரும் போகவே இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்கே ஒரு 18வது ஓவருக்கு எல்லாரும் வெளில போயிருந்துருவாங்க. இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா 20 ஓவர் முடிஞ்சிட்டு கடைசியில் அவங்க பேசிருக்கிறாங்க. அவங்க ஒண்ணுமே புரியல பேசுறது, ஆனாலும் எல்லாரும் உட்காந்து கேட்டுருக்காங்க. ஏன்னா சிஎஸ்க்கு வேற லெவலில் ஆனானுங்க. ருத்ராஜ் சூப்பரா கேப்டன்ஷிப் பண்ணானுங்க, சூப்பரா ஆனாங்க. ஆனா அது லாஸ்ட்ல ஒரு 6 ஒரு தட்டா தெரியுமா, 100 அம்மா சூப்பரா இருந்துச்சு, சக்கத்தா இருந்துச்சு இந்த மேட்ச். ஸோ நான் நம்பிக்கையோட கம்பேக் தான் இந்த மேட்சோட ஹைலைட். கம்பேக் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. பட் we miss Dhoni. Thala Dhoni. If there is a Thala Dhoni, but we are very happy that CSK comeback kuduthirukadhu. But we miss Thala Dhoni. That is one point. சேட்டா 3 மேட்ச்மே வந்து டபுள் டிஜிட் தொடல, சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிட்டு போயிருந்தார். இந்த மேட்ச் ஒரு செம்ம பெர்ஃபார்மன்ஸ், ஒரு 115 நாட் அவுட். சோ சேட்டா ஒரு நல்ல கம்பேக். ஜட்டுக்கு ரீப்ளேஸ்மென்ட் சேட்டா இப்போ ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கலாம். ஓகே. போன 3 மேட்ச் கம்பேர் பண்றதுக்கு இந்த மேட்ச் அவங்க அந்த 3 மேட்சையும் சேர்த்து ஆடின மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப இந்த மாதிரி மேட்ச் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. செம்ம மேட்சுங்க. ஆனால் என்ன ஃபீலிங் தெரியுமாங்க, பறந்து பிடிக்கிறாங்க எல்லாருமே. அப்படியே ஸ்கைலியே ஜாண்டி ரோட்ஸ் மாதிரி எல்லாரும் ஃபீலிங் பண்ணி அந்த மாதிரி கேச்சர்ஸ் எல்லாம் நான் பார்த்தே இல்லைங்க இது வரையும் மேட்ச்ல. அந்த மாதிரி செம்மையா என்ஜாய் பண்ணுங்க மேட்ச். 2-12 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேஸ் பண்ணது எப்படி தெரியுமாங்க இருந்தது, பயங்கரமா இருந்ததுங்க மேட்ச். ஆனா ஐபிஎல் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பயங்கர வெறித்தனமா காட்டு. அவரு ஆக்சுவலா அப்படிதாங்க, அவரோட இதுவே அப்படிதாங்க. ஆனா வந்து இது 2-3 மேட்ச்ல அவரால் பண்ண முடியல. ஆனா இந்த மேட்ச்ல அவர் காட்டிடுறாங்க யாருன்னு சொல்லி. அதனால மேட்சை பயங்கரமா என்ஜாய் பண்ணோம், செம்ம என்ஜாய். அண்ட் இந்த மேட்ச்லாம் மறக்க முடியாத மேட்சுங்க. அந்த மாதிரி சூப்பரா இருந்துங்க, வேற லெவலுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன்.
ஸ்டேடியத்துக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரேன். தலையை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவரை பார்க்கணும். இந்தியன் ஃபேனில் அடிப்பில் ஏன் நம்ம ஜெஸ்ஸியை பார்த்தே அவனும் எதிர்பார்த்தோம், ஆனால் கிடைக்கல. இருந்தாலும் சிஎஸ்கே வின் பண்ணியிருக்கு, வாழ்த்துக்கள். அவங்க வந்து பிளே ஆஃபுக்குள்ளே வரணும். திரும்ப ஆர்சிபி சென்னை மேட்ச் ஆடணும். அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டை நம்ம எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணணும். கேமாக பார்த்து எல்லாரும் சந்தோஷம் பண்ணணும். அப்பாற்பட்ட பிரச்சனை ஃபேன்ஸுக்குள்ளே செய்யுது. பட் எல்லாரும் வந்து அதை வந்து கரெக்டாக ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடாது. கேமாக பார்த்து வெற்றிக்கான வாய்ப்பை அன்னைக்கு யார் ஒழுங்காக விளையாடுறாங்களோ அவங்க ஜெயிக்க போகிறாங்க, அவ்வளோதான். சூப்பர். ஆர்சிபி ஃபேனா சிஎஸ்கே உடைய வின்னிங் மொமெண்ட்டை எப்படி ஃபீல் பண்றீங்க? அதான் சொல்கிறேனே, அவர் வரணும், அவங்க ஜெயிச்சு வரணும். நாங்களும் அவங்களும் திரும்பவும் மோதணும். பிளே ஆஃபில் ஃபர்ஸ்ட்டோ செகண்டோ இல்லை தேர்டோ ஃபோர்த்தோ எலிமினேஷன் வரணும். கேமாக ஆடி வெற்றி பெறணும், அவ்வளோதான். வாழ்த்துக்கள். சிஎஸ்கே 3 தோல்வி அடைஞ்சாலும் 4வதுக்காக வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக கம்பேக் கொடுக்கணும். அவங்க ஒரு மேட்சை சப்பையாக போகக்கூடாது, விறுவிறுப்பாக திரும்பணும். அதனால் சிஎஸ்கே மீண்டு வரும். டோனியோட லாஸ்ட் கேமியோ கண்டிப்பாக நடக்கும். அது நானும் அடுத்த லாஸ்ட் 2 மேட்சுக்காக கண்டிப்பாக டிக்கெட்டுக்காக ட்ரை பண்ணி கண்டிப்பாக வருவேன். டோனியை பார்த்து தான் திரும்ப வருவேன். ரொம்ப நன்றி. சிஎஸ்கே ஆல் த பெஸ்ட், ஆர்சிபி ஆல் த பெஸ்ட். ஏன்னா தோத்துட்டாங்க, அடுத்தது மும்பைக்கு ஆல் த பெஸ்ட்.